ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஹிக்கிள்ல லாங் டிரைவ் போறப்போ கீழே சம்புல ஆயில்லாம் தேங்கி நிக்குது, மேல வர போகணும். ஸோ அதனால வண்டி ஐடில் ஓடணும்ங்காங்க இல்லையா. இங்க வாங்க பார்க்கலாம். ஆயில் கீழே இருக்கும் இல்லையா, பாட்டம்ல என்ஜின்ல தேங்கி நிக்கிற ஆயில் மேல என்ஜினுக்கு எப்படி போகும் அப்படின்றத. ஏன்னா ரொம்ப நேரம் ஐடில் ஓட விட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா லூப்ரிகேட் ஆகும் என்ஜின், அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. அது உள்ள இந்த இடத்துல இருந்து தேங்கி நிக்கிற ஆயில் எப்படி மேல போகும் டாப்புக்கு அப்படின்றத பாத்துடலாம். இங்க பாருங்க உங்களுக்காக. இதுதான் ஸ்ட்ரெயினர். இந்த ஸ்ட்ரெயினர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ள குட்டி குட்டி வலையா இருக்கா, இதுல ஃபில்டர் ஆகி தான் ஆயில் ஃபில்டருக்கு போகும். இந்த பக்கம் பாருங்க ஆயில் பம்ப் இருக்கும் உங்களுக்கு. இந்த இருக்குது இல்லையா, இதுதாங்க ஆயில் பம்பு. இந்த ஸ்ட்ரெயினர் வழியோடி உறிஞ்சி அப்படி இன்ஜினோட டாப்புக்கு ஃபுல்லா சர்க்குலேஷனுக்கு போறது இங்க இருந்தான். இந்த இடத்துல தான் ஆயில் ஃபுல்லா தேங்கி நிற்கும். அப்படி இந்த இடத்த பாருங்க, இதுதாங்க டிஸ்டிக்கு. இந்த இருக்குது இல்லையா, தெரியுதா, இதுதான். இந்த இந்த கம்பி தான் நீங்க ஆயில் தொட்டு பாக்குறீங்க இல்லையா, அதுல டச் ஆகுறது. இதுலதான் மேக்ஸிமம் மினிமம் இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, மினிமம் 2 டாட் உள்ள ஒன்றும் மேக்ஸிமம் அது இதுதாங்க எக்ஸாக்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆயில் வந்து எந்த மாதிரி சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு. இந்த இடத்துக்கு வரும். இங்க வந்து பாருங்க ஆயில் பம்பு இருக்கு இல்லையா, அங்க அக்காயி இந்த இடத்துக்கு வரும். ஆயில் ஃபில்டருக்கு இங்க தாங்க ஃபில்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயினர்லேயே ஃபில்டர் ஆகிரும், ரெண்டாவது ஃபில்டர்ல ஒரு டைம் ஃபில்டர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.